தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் மது போதையில் ஆட்டோவை இயக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் அதில் சவாரி செய்த ஒரு குழந்தை மற்றும் 6 பெண்கள் படுகாயமடைந்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அதாவது தருமபுரி நகரில் இருக்கக்கூடிய எஸ்வி ரோடு சாலை பகுதியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து பாப்பாரப்பட்டி வரைக்கும் அந்த சேர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த காலையில் அவர் பாப்பாரப்பட்டியிலிருந்து தருமபுரி நோக்கி செல்லும் போது எண்டப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாது. அவர் அந்த ஆட்டோவில் பயணம் செஞ்ச ஒரு குழந்தை மற்றும் 6 பெண்கள் உட்பட 7 பேரும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டுநரும் படுகாயமடைகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அவரை பிடிச்சி விசாரணை செஞ்சது அவர் அதிபயங்கரமா போதை இருந்தது தெரிய வருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை கூச்சல் எடுக்க அங்க இளைஞர்கள் அவர் அடிக்க முற்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கூப்பிட்டு அங்க 108 ஆம்புலன்ஸ் மூலம் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை விசாரணை டெய்லியும் தினமும் இவர் மது போதையில அதிக அளவில் இருந்ததால இது ஆட்டோ ஓட்டுறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாப்பாரப்பட்டி காவல்துறை சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு தலையில காயம் எழுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் கை, கால், கழுத்து பகுதிகளில் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்த காயத்தை ஒரு அலற சத்தம் அங்க இருக்கிறவங்க பெரும் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. அங்க இருக்கிற அடிப்பட்ட அத்தனை பேர் கூச்சல் பயங்கரமா போட்டனால அங்க அருகே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்க ஓடி அவங்களை மீட்டு ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல்.